ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஸ்டோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ இஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி நம்ம வளர்த்தோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லயுமே சுலபமா எப்படி இஞ்சி செடியை வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்களுமே உங்க வீட்டு தோட்டத்திலயோ இல்லை மாடி தோட்டத்திலயோ ஈஸியா இஞ்சி வளர்க்க முடியும். இஞ்சி வளர்க்கறதுக்கு ஸ்டாண்டர்டான க்ரோபேக்ஸ்ன்னு ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்டா பார்த்துட்டிங்கன்னா ஆழம் கம்மியா அகலம் அதிகமா எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஏன் சொல்றேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இஞ்சிக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 12 இன்ச் டெப்த் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது 10 to 12 இன்ச் ஆழமா இருக்க மாதிரி ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. அகலம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 24 இன்ச்சுக்கு 12 இன்ச் நமக்கு ஒரு கீரை க்ரோ பேக்ல கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அந்த பேக் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிறைய இன்ச்சு இதுல வளர்த்து நீங்க கிலோ கணக்குல நம்ம மாடியிலையும் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதை பத்தின அப்டேட் சீக்கிரமாவே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இஞ்சி கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 1/4 கிலோக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இஞ்சி இதில் இருந்தது. அது எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமுக்கும் கம்மியாக இருக்க இஞ்சி தான் வச்சுருந்தோம். நம்ம நட்டு வச்சது அந்த குட்டியோண்டு க்ரோ பேக்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோமே கிடைச்சிருக்கு. நம்ம பண்ண அதில் மிஸ்டேக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சின்னதாக நம்ம பாட் சூஸ் பண்ணிட்டோம். அதாவது அது ஆள் அதிகமாக இருக்கும். 12 இன்ச்சுக்கு ஒரு 10 இன்ச் அளவு இருக்கு க்ரோ பேக்ல தான் நம்ம ஒரு 300 கிராம் வளர்ந்துருக்கு. நீங்க கொஞ்சம் நல்லா பெரிய க்ரோ பேக் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. கீரை க்ரோ பேக்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது 9 இன்ச்சுக்கு 24 இருக்கும், இல்லைன்னா 9க்கு 15, 18 இந்த மாதிரி இருக்கும். நீங்க அதுலயே கூட தாராளமா வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு காஞ்சிரும். மினிமமா பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6ல இருந்து 10 மாசம் வரைக்குமே மேக்சிமமா, அதாவது 6 மாசத்துலயே சில இஞ்சி செடி பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு இஞ்சி நல்லா வச்சு முத்த ஆரம்பிக்குதுங்கிறது தான் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். பூ வைக்க ஆரம்பிச்சதுமே சில பேர் அப்பயே ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்ப கொஞ்சம் பிஞ்சா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லா இலை சருகுகள் எல்லாமே காஞ்சிருச்சு அப்படிங்கக்குள்ள நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா இஞ்சி ஓரளவுக்கு முத்தன மாதிரி இருக்கும். அந்த பேக்ல நம்ம கவுத்தோடக்குள்ளேயே நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ சின்ன க்ரோ பேக்ல இவ்வளோ இஞ்சி வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. வேர் பார்த்துட்டிங்கன்னா தான் நமக்கு நல்ல லென்த்தான க்ரோ பேக்குங்கிறதுனால லாஸ்ட் வரைக்குமே வேர் போய் இருந்துச்சு. இல்லைன்னா நமக்கு இஞ்சி இன்னுமே பெருசா நிறைய கிடைச்சிருக்கும். நம்ம இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச் க்ரோ பேக்கு, அதாவது 12க்கு 24ங்கிற க்ரோ பேக் சைஸ்ல தான் வளர்க்க போறோம். அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர்ல அதுக்கான அப்டேட்ஸுமே நம்ம தரோம். நீங்க இன்னுமே உங்களுக்கு இதை எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா பாட் எப்படி சூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். பாட்டிங் மிக்ஸ் எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க முக்கியமா அதுல நோட்டீஸ் பண்ண வேண்டியது கொக்கோ பிட்டை கம்மியா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மணலோ மண்ணோ இந்த வேணா நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம். ஆத்து மணல் கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொக்கோ பிட்டுக்கு பதிலாக. கொக்கோ பிட் ரொம்ப குறைஞ்ச அளவு எடுத்துக்கோங்க. இல்ல கொக்கோ பிட் தான் ப்ரோ இருக்கு அப்படின்னா வாட்டரிங் நீங்க ரொம்ப கம்மியா, அதாவது 3 days ஒன்ஸ் நீங்க வாட்டரிங் பண்றேன் அப்படின்னா செடி தாராளமா தண்ணி விடாம ஓரளவுக்கு மட்டுமே தண்ணி கொடுத்துட்டு வாங்க. தண்ணி அதுல எப்பவுமே இருக்க மாதிரி பார்த்துக்க வேண்டாம். ஒரு நாள் ஃபுல்லா ட்ரையாக விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் டே தண்ணி கொடுங்க. 3 நாளைக்கு ஒரு டைம் விடுறேன்னா கொக்கோ பிட் ஆட் பண்ணியிருக்கேன்னா நீங்க 4 நாளைக்கு ஒரு டைம் விடுங்க. இந்த ரேஷியோவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். முக்கியமா ஏன் இதை சொல்றோம்னா, இந்த இஞ்சி மஞ்சள் எல்லாமே ஒரே மாதிரி தான். தண்ணி நீங்க அதிகமா விட்டீங்கன்னா கீழே கிழங்கு இருக்காது. சில டைம் அழுகியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு இஞ்சி ஒரு 10 கிராம் இஞ்சில வந்ததுன்னா எவ்வளோ இது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10 கிராமுக்கு 30 கிராம்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 30 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன் இது இன்னுமே அதிகமா நமக்கு வந்திருக்கும். காரணம் நம்மளோட ரெக்டாங்கிள் க்ரோ பேக் இல்ல சர்க்குலர் க்ரோ பேக் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு இஞ்சி நிறைய கிடைக்கும். இஞ்சியை வாஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த மண்ணை கொட்டக்குள்ளேயே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி இஞ்சி நீங்க வீட்டுல சேகரிச்சு திப்பிலியாவோ மாத்தி வச்சுட்டீங்கன்னா நமக்கு பர்மனண்டா நம்ம வீட்டுல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ற இஞ்சியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை வளர்க்கறதுக்கு முக்கியமா நீங்க வாட்டரிங் பார்த்தாச்சு, க்ரோபேக் பார்த்தாச்சு, மண்ணை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா ப்ரோ, இல்ல பூச்சி தாக்குதல் ஏதாவது வருமானு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இஞ்சில வராது ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்டா நீங்க வாட்டரிங் கொடுக்கறதுல தான் எல்லாமே இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு திட உரம்
ஒரு மாசத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 மாசத்துக்கு ஒரு டைமோ ஆட்டெருவோ மாட்டெருவோ கொடுங்க போதும். அதுவுமே குறைஞ்ச அளவுல கொடுத்தா போதும். இஞ்சை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா வாட்டரிங் இருந்தா போதும். நல்லா ட்ரைனேஜ் வசதியோட இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. க்ரோ பேக்மே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்ல நீங்க சூஸ் பண்ண வேண்டாம். க்ரோ பேக்னா எப்படினாலும் தண்ணி வடிஞ்சிரும். பாட்னா நமக்கு மழை கால டைம்லாம் தண்ணி நின்றுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், க்ரோ பேக்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய க்ரோ பேக்ல இந்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ இஞ்சி வாங்கி நீங்க 24க்கு 12ங்கிற சைஸ் க்ரோ பேக்ல ஃபுல்லா நட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க ஒரு 3ல இருந்து 4-5 கிலோ வரைக்குமே ஒரு 10 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். அது அவ்வளோ எடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பீங்க நிறைய பேரு. ப்ரோ அவ்வளோலாம் வீட்டு யூஸ்க்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி திப்பிலியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நம்ம தோட்டத்துல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ண இஞ்சில டீ போட்டு குடிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.